ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் உள்ளத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்த நேரத்தில் ஏழ்மை, வறுமை, மன நிம்மதியின்மை, நிந்தை, அவமானம், பரிகாசம் என்று பலவிதமான பாடுகள் மத்தியில் உள்ளத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒப்பு கொடுத்த மறு வினாடி அருள்நாதர் வருகிறார். உங்களை தன் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். இவர்கள் ராஜாக்கள் என்று அழைக்கிறார். நான் ராஜாதி ராஜா, இவர்கள் ராஜாக்கள் என்று ராஜாத்திகள் என்று அழைக்கிறார். உங்களுக்கும் தெரியாமலேயே ஒரு கிரீடத்தை, கிருபை என்னும் கிரீடத்தை, இரக்கங்கள் என்னும் மற்றொரு கிரீடத்தை உங்கள் தலையின் மீது வைத்து உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் பார்வையில் நீங்கள் சாதாரண ஒரு பெண்ணாய் இருக்கலாம், புருஷனாய் இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவனுடைய பார்வையில் நீங்கள் ராஜாக்களாய் இருக்கிறீர்கள், ராஜாத்திகளாய் இருக்கிறீர்கள். தலையில் இந்த ஆச்சரியமான கிருபை என்னும், நித்திய கிருபை என்னும், நித்திய இரக்கங்கள் என்னும் முடிகளை சூட்டி இருக்கிறீர்கள். இதற்கு மேல் உங்களுக்கு என்ன வேண்டும்? கவலைப்படாதிருங்கள். நம்முடைய ஆலயத்தில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு பாடும் ஒரு பழைய பாடல் உண்டு. இந்த பாட்டில் வருகிறது பாருங்கள். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே ஆண்டவரை நீ தொழுதேத்து, நீ ஸ்தோத்தரி. ஏன் உற்று உனக்கு இறங்கி உரிமை பாராட்டுகிறார். நீ என் பிள்ளை என்று உரிமை பாராட்டுகிறார். முற்றும் கிருபையினால் முடி சூட்டுகிறார். கிருபையினால் உன்னை முடிசூட்டி வைத்திருக்கிறார். எத்தனை மகிழ்ச்சி! என்று உங்கள் கவலைகளை மறந்து விடுங்கள். உங்களுக்கு தன்னுடைய சொந்த கையினால் ராஜ முடியை சூட்டினது உண்மையானால் இந்த கிருபை, இந்த இரக்கம் உங்களை காப்பாற்றும், தலைமுறை தலைமுறையாய் காப்பாற்றும். மகிழ்ச்சியோடு இந்த பழைய பாடலை கைதட்டி பாடுவோமா? ஓத்துனக்கிறங்கே உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினா முடி சோட்டும். ஓத்துனக்கிறங்கே உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினா முடி சோட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை பொழுதேத்து